அந்தமானில் நடைபெற்ற சிலம்பாட்ட போட்டியில் தமிழ்நாட்டு வீரர்கள் பங்கேற்று வெற்றி பெற்றனர். பெருங்களத்தூரில் இருந்து பெனியல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் 50 வீரர்களும், திருவொற்றியூர் யுத்தவர்மா சிலம்ப போர்க்கலை அகாடமி விளையாட்டு சங்கம் சார்பில் 50 வீரர்கள் என தமிழ்நாட்டிலிருந்து 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். இதில் ஒற்றை சிலம்பம், இரட்டை சிலம்பம், சுருள்வாள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டி நடைபெற்றது. இந்த நிலையில் பல்வேறு பதக்கங்களை வென்று சென்னை திரும்பிய விளையாட்டு வீரர்களுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வணக்கம், உங்கள் மாஸ்டர் காளிங்கன், SBK ஸ்போர்ட்ஸ் அகாடமி தலைமை பயிற்சியாளர். இதுதான் அந்தமான்லயே முதலாவது சிலம்பம் டோர்னமெண்ட் நடத்துறது. நம்மளோட கலையை நம்ம அங்க காட்டும்போது நமக்கு ஒரு பெருமிதம் அடையுது. நம்ம YJF மூலியமாக பசங்களுக்கு ஃபார்ம் 1 எலிஜிபிள் பண்றாங்க. பெற்றோர்கள் எல்லாமே ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் கண்டிப்பா கவனத்தை செலுத்தினீங்கன்னா பசங்களை நம்ம வேற லெவல்ல கொண்டு போகலாம். இந்த போட்டியில நமது இந்திய மாணவர்கள் பல்வேறு சாதனைகளை கொடுத்து ஓவரால் சாம்பியன் டைட்டில் பட்டமும் பெற்று மிகப்பெரிய சாதனை புரிந்தார்கள். பாராட்டுகள், வாழ்த்துக்கள் நீங்க எல்லாரும் தெரிவிக்கணும். என்னன்னா நமது தமிழுடைய ஒரு பாரம்பரிய கலையான சிலம்ப கலையை போற்றி பாதுகாக்க வேண்டும். அந்தமான்ல உலக அளவில் மேட்ச் நடத்துது. இதுவரைக்கும் யாருமே தமிழ் சங்கமத்துல மேட்ச் நடத்துறது, அதுவும் அந்தமான்ல நடத்ததா சரித்திரமே கிடையாது. தமிழர்களின் விழக்கலையான சிலம்பத்தை தமிழ்நாட்டுல வென்று எடுத்து வந்திருக்கிறோம்.